வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே. சைரன் திரை விமர்சனம். ஆயுள் சிறை கைதியான திலகன் ஜெயம் ரவி 14 வருடங்களுக்குப் பிறகு தன் அப்பாவை பார்க்க பரோலில் வருகிறார். இந்நிலையில் அந்த பகுதியின் அரசியல் பிரமுகர்களான மாணிக்கமும் அழகம் பெருமாள், அவர் கட்சியைச் சேர்ந்த அஜய்யும் கொல்லப்படுகிறார்கள். இந்த கொலைகளை திலகன்தான் செய்திருப்பார் என்று நம்புகிறார் காவல்துறை ஆய்வாளர் நந்தினி. கீர்த்தி சுரேஷ். திலகன் கொலைகாரனா? கொல்லப்பட்டவர்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? திலகன் சிறை சென்றது ஏன் என்ற கேள்விகளுக்கு விடை தருகிறது மீதிக் கதை. மர்மமான கொலைகளையும் தந்தை மகள் பாசத்தையும் கலந்து எமோஷனல் த்ரில்லர் வகை படத்தை உருவாக்கியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் அந்தோணி பாக்யராஜ். கொலையாளி யார் என்பதை விட கொலைகள் எப்படி நடந்தன என்பதிலும், கொலையாளியை சிக்க வைப்பதற்கான ஆதாரங்களை திரட்டுவதில் உள்ள சவால்களையும் முன்வைத்து நகரும் துப்பறியும் காட்சிகள் திரைக்கதை மீதான ஆர்வத்தை தக்க வைக்கின்றன. எந்த இடத்திலும் போரடிக்காமல் செல்லும் அந்த திரைக்கதைதான் பலமென்றாலும், விசாரணை தொடர்பான காட்சிகள் முக்கிய திருப்பங்கள், சில இடங்களில் காவல்துறை நடைமுறைகளுக்கு பொருந்தாதவையாகவும் வலுவான காரணமில்லாததாகவும் இருப்பது உறுத்தல். கொலைப்பழியைச் சுமக்கும் தந்தையை வெறுத்து ஒதுக்கும் மகள், பாசத்தை பொழியும் அம்மா, அன்பு காட்டும் உடன்பிறப்புகள் என எமோஷனல் காட்சிகளுக்கான கட்டமைப்பு இருந்தாலும், காட்சிகளில் மெலோ டிராமா தன்மையும் பழமையின் வாடையும் வீசுவது ஏமாற்றம். திலகனின் முன்கதையில் சாதி ஆணவக் கொலையை தொடர்புபடுத்தி சாதி திமிருக்கு எதிரான சில அழுத்தமான வசனங்களை வைத்திருப்பதை பாராட்டலாம். பொய்ப்பழியால் சிறை தண்டனை அனுபவிக்கும் நிரபராதிகளின் வலியை பதிவு செய்யும் முயற்சி சிறப்பு. ஆனால் அதை இன்னும் அழுத்தமான காட்சிகளுடன் முன் வைத்திருந்தால் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஜெயம் ரவி வழக்கம்போல் அர்ப்பணிப்புடன் அருமையாக நடித்திருக்கிறார். நடுத்தர வயது மனிதனின் தோற்றத்தையும் உடல் மொழியையும் கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். கொலைப்பழி சுமந்தபடி மேலதிகாரிகளின் ஏளனத்தை சகித்துக் கொண்டு கொலைக்காரனை கண்டுபிடிப்பதற்கான முனைப்புடன் பணியாற்றும் காவல்துறை அதிகாரியாக கீர்த்தி சுரேஷ் கவனம் ஈர்க்கிறார். யோகி பாபு சில இடங்களில் சிரிக்க வைக்கிறார். முன்கதையில் ஜெயம் ரவியின் மனைவியாக வரும் அனுபமா பரமேஸ்வரன் குறை சொல்ல முடியாத நடிப்பை தந்திருக்கிறார். திமிர் பிடித்த காவல்துறை உயரதிகாரியாக சமுத்திரக்கனி, ஜெயம் ரவியின் அம்மாவாக துளசி, மகளாக யுவினா பார்த்தவி, தங்கையாக சாந்தினிதமிழரசன் என துணை கதாபாத்திரங்கள் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஜி.வி. பிரகாஷ் இசையில் பாடல்கள் ரசிக்க வைக்கின்றன. சாம் சி.எஸ். பின்னணி இசை சில இடங்களில் இரைச்சல். செல்வகுமார் எஸ்.கே.வின் ஒளிப்பதிவு படத்துக்கு பலம். நிகழ்காலத்தையும் நாயகனின் முன்கதையையும் மாற்றி மாற்றிச் சொல்லும் திரைக்கதையை சிக்கலின்றி நகர்த்திச் சென்றதில் படத்தொகுப்பாளர் ரூபனின் உழைப்பு பளிச்சிடுகிறது. காக்கை உட்கார பணம்பழம் விழுந்த கணக்காக இருக்கிறது. கீர்த்தி சுரேஷின் விசாரணை காட்சிகள் நம்பகத்தன்மை இல்லாவிட்டாலும் விசாரணை முறையில் கொஞ்சம் சுவாரஸ்யத்தையாவது கொண்டு வந்திருக்கலாம். மேலும் கனமான வில்லன்கள் இல்லாததால் கதாநாயகன் எடுக்கும் முடிவுகளும் செய்யும் செயல்களும் எந்தவித ஆர்வத்தையும் நமக்கு ஏற்படுத்தவில்லை.